செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் ஒரு குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு. அதை நான் கண்டுபிடிச்சு இவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுகனால பதவியில் இருக்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கம். பதவி தான் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு முக்கியமாக நினைக்கிறாங்க. ஸோ பதவிக்காக அவங்க குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க. இந்த செயலை செஞ்சது, அதாவது இந்த குதிரை பேரத்தின் குறித்து கைதுகள் பண்ணது ரொம்ப சரியானது அப்படின்னு சொல்லி சண்முகம் அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வெவ்வேறு நபர்களால் இந்த கதை பேசப்படுகிறது. எந்த கதை? அதாவது தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே அடுத்த சில நாட்களில் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதிமுக எடப்பாடி முதலமைச்சராக இருப்பார், அதை திமுக கீழே இருந்து ஆதரிக்கும் என்ற முறையில் ஒரு ஆட்சியை அமைப்பது, அதாவது விஜயை ஆட்சிக்கு வர விடாமல் தடுப்பது என்ற ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி இதை இந்து நாளேட்டில் கோலப்பன் இந்த மாதிரி ஒரு முயற்சி நடப்பதாக எழுதினார். அதை எழுதிய போது நான் உள்ளிட்டு வேறு பலரும் மறுநாளே அதை கண்டித்து, இப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுத்திருந்தால் இது கண்டிக்கத்தக்கது, திராவிட இயக்கத்துக்கே கேவலம், இப்படி ஒரு இது ஏற்படும், விஜய் ஒரு தவறான சக்தி என்பதில் அந்த கட்சி தவறான சக்தி என்பதில் சந்தேகம் இல்லை, ஆனால் அதற்கு பின்னால் ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது, இதை பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணி தான் முறியடிக்கணுமே தவிர குறுக்கு வழியில் இதற்கு தீர்வு காண்பது முறையற்றது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி கூட சண்முகம் சொல்லியிருக்காரு. சொல்லும்போதே அதை அவர்கள் கட்சியில் உள்ளவர்களே எதிர்த்தார்கள், ரெண்டு தரப்புலையும், திமுகலையும் அதிமுகலையும். அப்படி எதிர்ப்பு வந்தது, அது கைவிடப்பட்டது, நடக்கலை. அது அதாவது ஒரு வார்த்தையில் சொன்னால் இது நிறைவேறாத சூழ்ச்சி அல்லது கைவிடப்பட்ட ஒரு சூழ்ச்சி. கைவிடப்பட்ட சூழ்ச்சின்றது கரெக்டாக இருக்கும். ஆனால் சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படிங்கிறீங்களா? ஆமாம், அது பத்திரிகையில் வந்திருக்குது. நான் இப்போ இல்லைன்னு மறுக்க போகிறதில்ல. அப்படி ஒரு அட்டெம்ப்ட், ஒரு சிலர் அதை அட்டெம்ப்ட் எடுத்திருக்காங்க, கட்சிக்குள்ளேயே ஒரு சிலர் எதிர்த்து. இங்கே பாருங்கள், இப்போ சிபிஎம்மில் ஒரு நிலைப்பாடு பேசுகிறாங்க, தாவேக்காவை வெளியிலிருந்து ஆதரிப்பது. இப்போது உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, ஸ்டேட் கமிட்டியில் இருக்கிற அத்தனை பேருடைய கருத்தும் அதுதான் உங்களுக்கு தெரியுமா? ஒரு கமிட்டியோட முடிவு. இப்போ திருமாவளவனை என்ன சொன்னார், அமைச்சரவையில் பங்கேற்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் பெரும்பான்மை கருத்து அது. அப்போது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமையில் அதன் தலைவருக்கே அதில் உடன்பாடு இல்லை, வேறு சிலருக்கும் உடன்பாடு இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ ரெண்டு கருத்து இருக்குது. இப்போ இங்கேயும் அது மாதிரி ரெண்டு கருத்து இருந்திருக்கலாமா, கூடாதா? இப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கலாம்னு சிலர் சொல்ல, வேறு சிலர் அது ஒத்து வராதுன்னு சொல்ல, வெளியே இருந்து எதிர்ப்புகள் வர மொத்தத்தில் கைவிடப்பட்டது. இப்போ திருமாவளவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதவியில் பங்கேற்கலாம் என்று சொல்ல, வேண்டான்னு இவர் சொல்ல, இருந்தாலும் மெஜாரிட்டி வேறு வழி இல்லை, அது அவரே பதிவு பண்ணியிருந்தார், சொல்லியிருக்காரு. ஆமாம், சிபிஎம்லேயும் அப்படி ரெண்டு கருத்தோ மூணு கருத்தோ கூட பேசியிருக்கலாம். அது நமக்கு வெளியே வரலன்றதுனால நமக்கு தெரியாது. இது வெளியே வந்துருச்சு, பத்திரிகையில் எழுதுனாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, திமுகவில் பேசவே இல்லை என்று வாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இல்லை, எனக்கு இதில் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு, ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளே போகிறாங்க. முடிவு கூட கிடையாது, ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க. இதை சூழ்ச்சி அப்படிங்கிற அளவுக்கு எப்படி ஒரு விரிவாக சூழ்ச்சின்னாக்கா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அது பதவி ஏற்பது தானே நியாயம். அதை தாண்டி செய்யப்படும் எதுவும் மேண்டேட்டுக்கு எதிரானது. இதுதான் திரும்ப திரும்ப அவர் தோழர் சண்முகம், அது நியாயம் தானே தோழர்? அதை பற்றி தான் கேட்குறேன். அதாவது 2024 பொதுத் தேர்தலில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார்? 2024 நாடாளுமன்ற தேர்தல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பாஜக தான். ஆமாம். ஆனால் சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் இணைத்து ஆட்சி அமைப்பதற்கு இந்தியா கூட்டணி முயன்றதா இல்லையா? முயன்றதா? அது முறைகேடா இல்லையா? முறைகேடுன்னு சண்முகம் சொன்னாரா, சொல்லுவாரா? இதற்கு முன்னால் கர்நாடகாவில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எடியூரப்பா இருந்தபோது டிகே சிவகுமாரும் ஜனதாதள் யுனைடெட் குமாரசாமி அவங்க சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க இல்லையா? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு விரோதமாக தானே செஞ்சாங்க. அதை பற்றி காங்கிரஸ்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இதெல்லாம் சொல்வதன் மூலம் திமுக செஞ்சது கரெக்டுன்னு பேசுகிறதுக்காக நான் சொல்லலை, நீங்கள் ரொம்ப யோக்கியமாக பேசாதீங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் நடந்துருக்குது. அப்போல்லாம் நீங்கள் அப்படி பேசலை, இப்போ பேசுகிறீங்க. ஏன்னா இப்போ பேசுகிறது உங்களுக்கு தோதாக இருக்குது, அதனால் பேசுகிறீங்க. இப்போ என்னுடைய கேள்வி, நான் இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி புனிதத்தில் இருந்தெல்லாம் நான் பேசலை. நான் சொல்கிறது பொலிட்டிக்கலி ராங். பொலிட்டிக்கலி ஏன் தவறு அப்படின்னா, திராவிட இயக்கன்றதையே காரி துப்புவது போல் ஆகிடும். அதிமுக திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கு வந்த கட்சி.
இவங்கெல்லாம் மொக்கையாக காரணம் சொல்கிறாங்க, 2 பேரும் ரொம்ப நாளாக எதிர்த்துக்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் ஒரு பாயிண்ட்டே கிடையாது. சிபிஐ சிபிஎம் தான் எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இது ஒரு பாயிண்ட்டா? அதை அழிப்பதற்காக வந்த கட்சி. 2வது பிஜேபி கூட்டணியில் இருக்குது. 3வது இது ஏன் தப்பு அப்படின்னு சொன்னால் இது ஒரு பொலிட்டிக்கல் சேலஞ்சு. அதை அப்படி தான் எதிர்கொண்டு வீழ்த்தணுமே தவிர இப்படி குறுக்கு வழியில் கொல்லைப்புறமாக செய்யக்கூடாது என்ற முறையில் தான் அதை. இப்போ நீங்கள் சொல்கிற கருத்து தான் சண்முகமும் சொல்கிறாரு, அவரும் வேறு லாங்குவேஜில் சொல்கிறாரு. என்ன லாங்குவேஜ்? அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிமுக திமுக ஒன்று சேர்ந்து ஒரு சூழ்ச்சி அமைச்சாங்க, அதை நாங்கள் வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை இல்லை, இப்போ பிரச்சனை வந்து அதை அவர் சூழ்ச்சி ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அதை நாங்கள் அதை முறியடிச்சிட்டோம், அதுக்கு நாங்கள் ஏற்றுக்கல அப்படிங்கிறதா. ரைட் ரைட் அக்ரீடு. இப்போ அதை திரும்ப திரும்ப சொல்கிறீங்க. அது விஷயமாக நடைபெற்றதை நான் எல்லாருக்குமே நினைவூட்டுறேன். எல்லாருக்கும் இது நடந்தது. கோலப்பன் சொன்னார், இது சிலர் கண்டனம், திமுக காரங்களே ஓப்பனாகவே கண்டனம் தெரிவித்தாங்க. இதெல்லாம் நடந்தது, அது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிரச்சனையில் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த உடனே ஆட்சி அமைப்பது குறித்து முதலில் பொதுவெளியில் பேசியது யார்? முதல்ல பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டாக்கா, மாணிக்கம் தாக்கூர் ஒரு உருட்டு வந்து உருட்டிகிட்ருக்கார். என்ன உருட்டுன்னா, பிஜேபி கனெக்ஷன் கால் கொடுத்து இது வந்து அரேஞ்ச் செய்யப்பட்டது, அதனால தான் நாங்கள் அவசரமாக தாவேக்காவுக்கு போய் நாங்கள் போயிட்டோம். ஆமாம், அப்படி சொன்னார். அதை முறியடிக்கத்தான் போனோம். அது பச்சை பொய். ஏன் பச்சை பொய்ன்னு சொல்கிறேன்னா, முதல்ல ரிசல்ட் வந்தபோது பொதுவெளியில் இதை ரைஸ் பண்ணது லீமா ரோஸ். அந்த இரவே ஒரு லீமா ரோஸ் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது, அதிமுகவும் தாவேக்காவும் பேசிகிட்டு இருக்கிறோம், யார் முதல்வர் என்பது உள்ளிட்டு நடக்குது, எல்லாம் சுமூகமாக முடியும். லீமா ரோஸ் ஆதவ அர்ஜுனாவுடைய மாமியார் என்பதை தெரியாதவர்களுக்காக தெரியப்படுத்துகிறேன். சரியா? இவங்க வந்து ஒரு ஊழல் கட்சியில் இருக்கிறாங்க, அவர் ஊழலை ஒழிக்கணுன்றதுக்காக தாவேக்கால இருக்கிறார் மருமக, அப்படி வச்சுங்க நீங்கள். அவங்க பேசுனாங்க. இந்த பாயிண்ட்டை இதுவரைக்கும் தோழர் சண்முகமும் மற்றவர்களை வெளியே சொல்கிறதில்ல. இது நம்பர் 1. இது முதலாவது. அடுத்தது டிடிவி தினகரனுடைய எம்எல்ஏவை திருன்னது, அவரை காரில் வச்சு கையெழுத்து வாங்குறாங்க. இவர் கடத்திட்டாங்கன்னு சொல்லி கவர்னர் மாளிகைக்கு போய். இல்லை, இன்னைக்கு டிடிவி பதிவு பண்ணியிருக்காரு, விஜய் தான் முதல் குற்றவாளி அப்படின்னு இருக்காரு. அதை அவர் பேட்டி கொடுக்குறாரு. அப்புறம் சட்டமன்றத்தில் வந்து விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டு முதல்வரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு இந்த சீனை பார்த்தோம். இதை பற்றியும் இவர்கள் பேசுவதில்லை. பேசியிருக்காங்களா? இல்லை, இது வரைக்கும் இதை பற்றியும் பேசலை. இதுக்கெல்லாம் அப்புறம் தான் இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, மறந்துடக்கூடாது. லீமா ரோஸ் பேசியதற்கு பின், டிடிவி எம்எல்ஏ தூக்கப்பட்டதற்கு பின், அதுக்கு பிறகு தான் இவங்க தூய சக்தி, மதசார்பற்ற தூய சக்தி அப்படின்னு கணக்கு பண்ணி ஆதரவு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் வந்து அப்படி போயிருக்குது. இதுக்கு பிறகு என்ன நடக்குது, அவர் வந்து எல்லாரையும் பார்க்க வர்றார், ஸ்டாலினில் தொடங்குறாரு. ஆமாம், தொடங்கி எங்கே போகிறாரு, சிவி சண்முகத்துக்கிட்ட போகிறாரு. அப்போ எல்லாரும் ஊடகத்தில் கேள்வி கேட்டது என்னென்னா, நீங்கள் யோக்கியமாக இருந்தால் எடப்பாடியிடம் அல்லவா சென்றிருக்க வேண்டும், ஒரு கட்சியை உடைக்கிற மாதிரி குதிரை பேரத்துக்கு நீங்கள் போனீங்களே அப்படின்னு. அப்போ அதுக்கு ஒரு டிசைன் இருக்குது. அது என்ன டிசைன் அப்படின்னு சொன்னாக்கா, எடப்பாடி ஒத்துக்க மாட்டார், அது ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. அப்போது ஒரு பகுதியை உடைச்சி வாங்கிறது, அவங்கள வந்து எப்படி அவங்களுக்கு ஞான ஸ்நானம் செய்து புனிதர்களாக எப்படி மாற்றுறதுனாக்கா, அவங்க நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொல்லுவாங்க. என்டிஏ விட்டு வெளியே வந்துட்டால் அப்புறமா புனிதர்கள் தானே. இப்போ அண்ணாமலையை கூட எடுத்துக்கிட்டால் அவர் மதசார்பற்ற சக்தியா இல்லையா? வெளியே வந்துட்டாங்கல்ல. ஆமாம், வந்துட்டா மதசார்பற்ற சக்தி தான். அப்போது அதுக்காக அவங்கள செட்டப் பண்ணிவிட்டு அவங்கள போய் பார்த்து இல்லை பேசிட்டு வராங்க. அதை தோழர் சண்முகம் நியாயப்படுத்துகிறார். இல்லை, சண்முகம் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 3-4 பேர் வெளியே வந்தாங்க, நாங்கள் தடுக்கலாம், மொத்தமாக வந்துருப்பாங்க. அது அப்புறம். ஆமாம், சண்முகத்தை பற்றி பேசும்போது இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் எடப்பாடி அல்லவா முதலில் பார்த்துருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட்டு கேட்டோம். நிர்மல் சொன்னார் நினைக்கிறேன். இல்லை, இவரே சொல்லியிருக்காரு, சண்முகம் சொல்லியிருக்காரு. ஓ, எடப்பாடி வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு இவங்க சொன்னாங்களாம். தாவேக்காவுக்கு பதிலாக இவர் சொல்கிறாரோ? தாவேக்கா அப்படி பதில் கூறியதாக இவர் சொல்கிறார். நாங்கள் எடப்பாடியே கேட்டோம், அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. இப்போ அவருக்கு புரியல. தாவேக்கா இவர் எடப்பாடி இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால், எடப்பாடி அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட்டு கேட்டோம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதுதான். அதுக்காக அப்பாயின்மெண்ட் கொடுக்குறவங்களாம் பார்ப்பீங்களா? இதான் கணக்கு இருக்காதுல்ல. அவர் கொடுக்கலன்னாக்கா சிவிஷன் இது ஊரறிந்த உண்மை.
இவங்க தேவைப்படும் போது அது உட்கட்சி பிரச்சனைன்றாங்க, அதிமுக உடையிற பிரச்சனைன்றாங்க. இங்கே கேட்கும்போது அப்பாயின்மெண்ட் கிடைக்காதனால அவரை பார்த்தேன். இப்போ ஸ்டாலின்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா வேறு யாராவது ஒரு 10 பேரை போய் பார்ப்பாங்களா? என்ன கணக்கு அது? அப்போ இது ஒரு, அதாவது குதிரை பேர முயற்சியை நியாயப்படுத்தி அதை மறைத்து அவர் பேசுகிறார். அதுக்கு எந்த எல்லைக்கு போகிறாருனாக்கா, இந்த இன்டர்வியூவில் அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு திரும்ப தேர்தலில் நிற்கும்போது அதை நம்ம எப்படி குதிரை பேரம்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாரு இந்த இன்டர்வியூவில். இல்லை, எனக்கு அப்போ ஒரு கேள்வி வருது. அதிக எண்ணிக்கை வச்சுருக்கக்கூடியதான் பீப்புள்ஸ் மேண்டேட் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே ரெட்டலைக்கு ஓட்டு போட்டது தான் நம்ம பீப்புள்ஸ் மேண்டேட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ சண்முகம் சொல்கிறதில் ஒரு முரண்பாடு இருக்கிறத தான் பார்க்க முடியும். முரண்பாடு இருக்குங்க. இதை பற்றி அவர் தீரேந்திரகுமார் ஜான் சொல்லிட்டு ஆர்ஜேடி எம்பி, அவர் ஒரு போன வாரம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. கட்சி தாவுவது, இப்போ நம்ம மம்தா கட்சியிலேருந்து உடைக்கிறாங்க, சிவசேனாவில் உடைக்கிறாங்க இல்லையா, இது மட்டும் இல்லை பிரச்சனை. ஒரு வாக்காளர் ஓட்டு போடும்போது வேட்பாளருக்கு மட்டும் போடுவதில்லை, கட்சிக்கு, அதன் அரசியலுக்கு, அதன் சித்தாந்தத்திற்கு, அந்த கூட்டணிக்கு வாக்களிக்கிறார். நபர் தாவுவது மட்டுமல்ல, கூட்டணி தாவறதும் கட்சி தாவல் தான் எழுதியிருக்கார். எடுத்து வேணால் படித்து பாருங்கள். ஆர்ஜேடி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆர்ஜேடியுடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன், அவர் எம்பி, அவர் எழுதியிருக்காரு. அவங்க அதை பேசுகிறதில்ல, எப்பொழுதும் பேசுகிறதில்ல. அது எப்படி இருக்குன்னா, கூட்டணிக்கு அந்த உரிமை இருக்குது, திமுகவும் அதை ஒத்துக்குது, அது வேறு விஷயம். நீங்கள் எப்படி ஓட்டு வாங்கிட்டு அப்படி போனீங்களே, இப்போ அதெல்லாம் பழைய காலம். அந்த நீதி நியாயம் பேசுகிறதெல்லாம் பழைய காலம், பூமர் காலம்னு வச்சுக்கங்களேன். அதை இப்போ இவங்கெல்லாம் ஜென்சி பாலிடிக்ஸுக்கு வந்துட்டாங்க. அதனால் இது அது கொள்கையெல்லாம் பேசுகிறது ஜென்சியில் கிடையாது. அதனால் இப்போ இப்படி போய்க்கலாம். இப்போ கேள்வி என்ன இதில் குறிப்பாக சண்முகம் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் சில சிக்கல்கள் வருது, உள் முரண்பாடுகள் வருது, அதனால தான் அவங்க வெளியே வர்றாங்க. நியாயமாக தான் தெரியுது. ஏன்னா எடப்பாடி அவர்கள் அந்த கட்சிக்குள்ளே ஒரு முரண்பட்ட ஒரு அதிகாரத்தோடு செயல்படுறாரு. இல்லை, நியாயமாக தெரியுது. இருந்தாலும் அங்கேயே செக்ரட்டேரியட்லேயே வச்சு அவங்கள தாவைக்காலாம் அப்போயே சேர்த்துக்கிறீங்களே, அது நியாயமா, அது தப்புன்றதை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, சுட்டி காட்டினா என்ன, சுட்டி காட்டினீங்க, ஓகே தோழர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஜயபாஸ்கரையும் நேற்று சேர்த்துருக்காங்க இல்லையா? சரி, செக்ரட்டேரியட்டில் சேர்க்கக்கூடாதுன்றீங்களா, நாங்கள் அங்கே வச்சு சேர்த்துக்கிறோம், எங்கள் மகாபலிபுரத்துலேயே எங்கேயோ இணைப்பு விழா வச்சு சேர்த்துக்கிறோம். அது அல்ல பிரச்சனை. இப்போது ஒரு மாதத்துக்குள்ளே ரிசைன் பண்ணிவிட்டு தேர்தலில் நின்று வர்றது கட்சி தாவல், குதிரை பேரம் அல்ல அப்படின்னு அந்த தோழர் நேர்காணலில் சொல்கிறார். சரியா? இப்போது வைகோ சொல்கிறாரு. வைகோ என்ன சொல்கிறாரு? இந்த 2 பேர், ஆமாம், விஜய் சொன்னார் ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்க. ஆமாம், வீடியோ ஆதாரமே நானே பிரச்சாரம் பண்ணுறேன். 2 இடத்துல பேசியிருக்காரு. பட் ஆனால் அடுத்த நாள் அவர் சொன்னதில் கூடுதலாக ஒன்று இருக்குது. நானே பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன்றது மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயும் ஒரு இடம் தரேன். மேலேன்னா என்ன, மந்திரி எட்ஸட்ரா அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாருன்னு முதல்ல சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவர் மாற்றி இல்லை அவர் சொல்லலை, நான் தான் சொன்னேன், அவங்க கூப்பிட்டு திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி வயசாகிடுச்ச ஒரு மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு பேசியிருப்பார். சரியா? முடிஞ்சு போச்சு, அது திட்டாங்க. இப்போ பிரச்சனை இது திரும்பவும் கூட ஒரு வீடியோ பரவலாக வந்துச்சு. முதல் நாள் என்ன சொல்கிறாரு, முந்தா நாள்னு நினைக்கிறேன், என்ன சொல்கிறாரு, அது உட்கட்சி விவகாரம் என்று கருத முடியாது, ஆமாம், இது முறைகேடானதுன்னு பேசுகிறாரு. மக்கா நாளில் அது அவங்க உட்கட்சி விவகாரம்னு சொல்கிறாரு. இல்லை, இந்த தடுமாற்றத்தை நான் எப்படி பார்க்குறேன், அது ஒரு கேள்வி அப்படி முன்வைக்கிறேன். அப்படின்னா நீங்களும் இது வெறும் குதிரை பேரம் மட்டும்தான் நினைக்கிறீங்களா? ஏன் உட்கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பூசலும் ஒரு காரணமாக இருக்கக்கூடாதா? உட்கட்சி பூசலை குதிரை பேரத்துக்கு பயன்படுத்துவதாக ஏன் இருக்கக்கூடாது? அப்படி தானே நடக்குது. இதுவா அதுவான்னு பார்க்க வேணாம், அதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. உள்ளுக்குள்ளே எடப்பாடிக்கு எதிராக அதிருப்தி இருக்குது, பிரச்சனை இருக்குது, அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது இது குதிரை பேரம் அல்ல அப்படின்ற ஆர்குமெண்ட்டை பற்றி தான் நான் பேசுகிறேன். பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இது குதிரை, இப்போ யார், தோழர் சண்முகம் சொல்கிற கருத்தை வழிமொழிந்து பிரவீன் சக்கரவர்த்தி அதே கருத்தை அவர் போட்டிருக்கிறார். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் மத்திய பிரதேசிலேருந்து ஒரு 13-14 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு பிஜேபியில் நின்று ஜெயிக்க வச்சு சேர்த்துக்கிட்டாங்க. அப்போது இது குதிரை பேரம்
அப்படின்னு ராகுல் காந்தி சாடியிருக்கார். புரியுதா? அது சில ஆண்டுகளுக்கு முன்னால். இப்போ நாம் அடைந்திருக்கிற முன்னேற்றம் என்ன அப்படின்னு சொன்னால், நேற்று ஒன்று பேசிட்டு இன்றைக்கி ஒன்று பேசலாம். நேற்றுக்கு குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உட்கட்சி விவகாரம்னு சொல்லலாம். சரியா? அந்த எல்லையை நோக்கி முன்னேறி இருக்கிறோம். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இது குதிரை பேரம் அல்ல, தப்பு எதுவும் நடக்கவில்லை என்று இதை நியாயப்படுத்த வேண்டிய இடத்திற்கு கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பவர்களாக இருக்கட்டும், அவங்க அப்படி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஏன் அந்த துயரமான இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா, அவங்க தங்களுடைய கற்பு நிலையை நிரூபிப்பதற்கே தாவேக்காவை நியாயப்படுத்த வேண்டியது. தாவேக்கா செய்கிறதையெல்லாம் இல்லை, கற்பு நிலை அப்படின்னு எதை சொல்ல வர்றீங்க? கற்பு நிலைன்னு நான் சொல்கிறது தங்களுடைய பொலிட்டிக்கல் மொராலிட்டி, அரசியல் ரீதியான அறம், அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு அறம் கொன்ற விழுமியங்களை எல்லாம் அறம் என்று பேச வேண்டியிருக்குது. அப்போது தாவேக்கா செய்யக்கூடிய நீங்கள் ஆதரவு இல்லை, இது இல்லைங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு ஆதரிக்கிற அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். நம்மளும் ஆதரிக்கணும்னு நிலைப்பாடு எடுத்துட்டோம். நிலைப்பாடு எடுத்த பிறகு என்ன செய்கிறது? அப்போ குல்லாவுக்கு தகுந்த மாதிரி தலையை வெட்ட வேண்டியதான். நீங்கள் சொல்கிறது பார்த்தா இது ஒரு விதமான சந்தர்ப்பவாதம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு விதமானலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சொல்ல வேணாம், பச்சையான சந்தர்ப்பவாதம். இல்லை, கம்யூனிஸ்ட்டுகளோ விசிகாக்களோ கடந்த காலங்களில் வந்து அப்படி இருந்தவங்க கிடையாது. அவங்க அதனால தானே துயரன்றேன். கடந்த காலத்தில் அப்படி இருந்தது கிடையாது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு 20-30 ஆண்டு காலத்துக்கு மேலாக விசிகாவில் சொல்கிறேன். இப்போது பல தலித் தலைவர்கள், கட்சிகள் எல்லாம் பிஜேபிக்கு விலை போயிட்ட சூழலில் அப்படி போகாமல் உறுதியாக நின்ற ஒரு தலைவர் திருமாவளவன். அவர் கூட நம்ம இந்த எஸ்ஐஆர் அமலாக்கத்தின் போது பிஎல்ஏக்கள் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? ஆமாம். அந்த கூட்டத்தில் அவர் அங்கே அம்பேத்கர் திடலில் அவங்க தலைமை அலுவலகத்தில் தான் கூட்டம் பேசணும். அப்போ அவர் பேசியது வரிக்கு வரை நினைவு இருக்குது எனக்கு. நான் வந்து 2 சீட்டு 4 சீட்டுக்காகலாம் இல்லை, சீட்டு ஏன் வாங்கலை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது இல்லாமல் என்கிட்ட ஜாதி அரசியல்லாம் பேசாத, நான் சாதி ஒழிப்புக்கு இருக்கிறேன், முதன்மையான எதிரி இந்துத்துவம், கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுவது தான் முதல் கடமை, அதற்காக வந்து சீட்டெல்லாம் வந்து பேச முடியாது. இந்தியா கூட்டணியை உருவாக்கியவர்களில் நான் ஒருவன். ஒருவேளை திமுகவே தடுமாறினாலும் இந்துத்துவ எதிர்ப்பில் திருமாவளவன் தடுமாற மாட்டான்.